ஏதாவது வாட்டர் பியூரிஃபையர் காட்டுங்க. எது வேண்டும்? ஆர்டோப்போ கொடுங்க. ஆர்டோப்போடோப்பில் எது வேண்டும்? ஏதாவது நல்லதா இருக்கிறதை கொடுங்க. ஆர்டோப்போ இருக்கு. ஆர்டோப்போ பிளஸ் யூவி இருக்கு. ஆர்டோப்போ பிளஸ் யூவி பிளஸ் யூஎப் இருக்கு. ஆர்டோப்போடோ யூவி யூஎப் கூட ஆல்கலின் கூட இருக்கு. சீஜஸ் அட்ஜஸ்டர் கூட இருக்கு. ஆர்டோப்போ பிளஸ் யூவி பிளஸ் யூஎப் பிளஸ் ஆல்கலின் பிளஸ் காப்பர் கொடுக்கலாம். 5 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் 10, 12. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்களும் இவர்களை மாதிரி குழப்பமா இருக்கீங்களா? ஆமாம். பரிஸ்ட் நாட், நான் உங்களுக்கு உதவுறேன். ஹாய் காய்ஸ், நான் ராகவ். நான் தான் டிஃபோர்த் நிறுவனர். இன்று நாம எப்படி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சிறந்த வாட்டர் பியூரிஃபையரை தேர்வு செய்வது என்று பேச போகிறோம். அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அதுல ரொம்பவே ரோ பியூரிஃபையர் வாங்கலாம்னு யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுல உள்ள தண்ணீர் தரத்தை பார்த்தீங்களா? அதுவும் உங்களுக்கு ரோ பியூரிஃபையர் தேவைப்படுமா இல்லையா என்பதையும் பார்த்தீங்களா? அதனால் நீங்க ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்குவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான விஷயம், உங்க தண்ணீரை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்க தண்ணீர் எங்கிருந்து வருது என்பதை தெரிஞ்சுக்கணும். அது போர்வெல் தண்ணீரா, தேங்கர் தண்ணீரா, நகராட்சி தண்ணீரா, இல்ல நம்ம ஊருக்கு இருந்த வெளி மூலத்திலிருந்து வருதா, அல்லது இவை எல்லாமே கலந்ததா என்பதை தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நீங்க உங்க தண்ணீரின் டோட்டல் டிசோல்வ்ட் சாலிட் செக் பண்ணணும். TDS என்றால் டோட்டல் டிசோல்வ்ட் சாலிட்ஸ், அதாவது உங்க தண்ணீரில் எவ்வளவு கரைந்துள்ள கழிவுகள் இருக்கின்றன என்பதை இது காட்டும். குறைந்த மதிப்பு இருக்குன்னா உங்க தண்ணீர் உப்போட சுத்தமா இருக்கு. அதிகமான கரைந்துள்ள கழிவுகள் இல்லைன்னு அர்த்தம். அதிகமான மதிப்பு இருக்குன்னா அதுல நிறைய கரைந்துள்ள கழிவுகள் இருக்கு என்பதை குறிக்கும். நீங்க உங்க தண்ணீரின் நீங்களே ஒரு TDS மீட்டர் கொண்டு செக் பண்ணலாம். இது ஆன்லைன்ல எளிமையா கிடைக்கும். இல்லையெனில் உங்க ஏரியாவில் இருக்கிற எந்த ரோ டெக்னீஷியனும் இதை உங்களுக்காக செக் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க தண்ணீரில் TDS மதிப்பில் ஏற்படும் மாற்றங்களையும் கவனிக்கணும். சரியா? உங்க தண்ணீர் ஒரு நம்பகமான ஒற்றை மூலத்திலிருந்து வந்தா TDS மதிப்பில் ஏற்படும் மாற்றம் என்பது அல்லது அதிகபட்சம் 100 புள்ளிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆனா கலந்த தண்ணீர் வந்தா அந்த மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அது எந்த மூலத்திலிருந்து எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்பதில் தான் அது சார்ந்திருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உங்க இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்ச TDS மதிப்பை கவனிக்கணும். அதன்படி நீங்க உங்க வாட்டர் பியூரிஃபையரை வாங்கணும். இப்போ உங்க தண்ணீரின் TDS மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து உங்க தண்ணீருக்கு எந்த முக்கியமான வடிகட்டி தொழில்நுட்பம் தேவை என்பதை முடிவு செய்யணும். ஒரு சாதாரண நீர் தூய்மை சாதனம் பல படிநிலைகளில் வடிகட்டும் வசதியுடன் வரும். ஆனால் அதில் உள்ள முக்கியமான வடிகட்டி மீதுதான் நீங்க கவனம் செலுத்தணும். அந்த பியூரிஃபையரில் அது எமேத், யூஎப், ஏனேப் அல்லது ரோ ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கும். இந்த வடிகட்டிகளில் குறைந்தபட்சம் ஒன்று உங்கள் பியூரிஃபையரில் இருக்க வேண்டும். இப்போது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது, குடிநீர் 100 முதல் 300 TDS வரை இருக்க வேண்டும். உங்கள் நீர் நகராட்சி மூலம் வருகிறது மற்றும் 200க்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு யூஎப் பியூரிஃபையரை பயன்படுத்த பரிசீலிக்க வேண்டும். இப்போது உங்கள் நீரின் TDS 200- குறைவாக இருந்தால் இது உங்கள் நீரில் ஏற்கனவே குறைந்த அளவு கரைந்துள்ள மாசுபாடுகள் உள்ளன என்பதை குறிக்கிறது. நீங்கள் ஒரு யூஎப் பியூரிஃபையரை பயன்படுத்த பரிசீலிக்க வேண்டும். இது நீரில் உள்ள அனைத்தையும் நீக்கும், ஆனால் உங்கள் நீரினை குறைக்காது. இது உங்கள் TDS உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த வரம்பிற்குள் இருக்க உறுதி செய்யும். மேலும் சிறப்பு என்னவென்றால் யூஎப் இந்த வகையான நீரையும் வீணாக்காது. இப்போது உங்கள் நீரின் TDS சுமார் 200 என்றால் ரோதான் சரியான தேர்வு என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அவசியமில்லை. ரோ என்பது மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம். இது கடல் நீரையும் சுத்தம் செய்ய உருவாக்கப்பட்டது அல்லவா? இது நீரில் உள்ள சுமார் 95 முதல் 98% வரை கரைந்துள்ள மாசுகளை அகற்றம் கொண்டது. நீங்கள் குறைந்த TDS அளவில் பயன்படுத்தினால் அது உங்கள் நீரில் உள்ள கனிமங்களை குறைத்து 500க்கு கீழே கொண்டு வரக்கூடும். ஆனால் இது நீண்ட காலம் பயன்படுத்துவதற்கு உண்மையில் ஆரோக்கியமானது அல்ல. ஏனெனில் இது பல்வேறு உடல் சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம். உதாரணத்திற்கு எலும்புகள் பலவீனமாகுதல், இறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சில வகை புற்றுநோய்கள் போன்றவை. நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்கள் TDS மிகவும் அதிகமாக இருந்தால் மட்டுமே. சிறந்தது குறைந்தபட்சம் 1200 அல்லது அதற்கு மேல் இருந்தால்தான். அப்படி என்றால் உங்கள் TDS 200 முதல் 1200 வரை இருந்தால் நீங்கள் நானோ ஃபில்ட்ரேஷன் அடிப்படையிலான தூய்மைப்படுத்தி ஒன்றை பயன்படுத்த பரிசீலிக்க வேண்டும். நானோ ஃபில்ட்ரேஷன் ஆரோக்கியமான கனிமங்களை வைத்து தீங்கான கழிவுகளை நீக்குகிறது. இது கனமான கழிவுகளை நீக்கி ஆரோக்கியமான கனிமங்களை இயற்கையாகவே வைத்திருக்கிறது. நானோ ஃபில்ட்ரேஷன் ஏனேத் 20, 40, 60, 80 போன்ற பல வகைகளில் வருகிறது. பரிந்துரை பட்டியலை பார்த்து சரியான வகையை தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் நீருக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் தொழில்நுட்பத்தை முடிவு செய்து விட்டீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் UV போன்ற ஃபில்டர்களை இணைக்கலாம். இது பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பிற நுண்ணுயிர்களை குறைக்க உதவும். இப்போது நீங்கள் உங்கள் தூய்மைப்படுத்தியில் உள்ள முக்கியமான ஃபில்டரை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதில் உள்ள மற்ற ஃபில்டர்களையும் கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல தூய்மைப்படுத்தி பொதுவாக குறைந்தது 4 நிலை வடிகட்டல்களை கொண்டிருக்கும். அதாவது முன் ஃபில்டர், செடிமெண்ட், முன் கார்பன் மற்றும் உங்கள் முக்கியமான ஃபில்டர் ஆகியவை அடங்கும். நீங்கள் இதனுடன் ஒரு பின் கார்பன் ஃபில்டரையும் இணைக்கலாம். இது உங்கள் நீரின் சுவையை கணிசமாக மேம்படுத்த உதவும். மேலும் அதில் உள்ள குளோரின் மற்றும் பிற அசுத்தங்களை திறம்பட நீக்கி உங்களுக்கு சுத்தமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் குடிநீரை வழங்கும். கூடுதலாக ஒரு UV ஃபில்டரையும் சேர்க்கலாம். இது தண்ணீரில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை முழுமையாக நீக்கி உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான குடிநீரை உறுதி செய்யும். இந்த 2 ஃபில்டர்களும் இணைந்து செயல்பட்டு உங்கள் நீரின் தரத்தை பல மடங்கு உயர்த்தி
உங்களுக்கு சிறந்த குடிநீர் அனுபவத்தை அளிக்கும். அதனால்